ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து செக்யூராக ஒரு மெயில் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்யூர் மீன்ஸ் நம்ம வந்து மெயில் நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ண போகிறோம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம் அந்த மெயிலுக்கு மட்டும். ஸோ அதே மெயிலில் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அந்த மெயில் ஓப்பன் ஆகும், இல்லாட்டினா ஓப்பன் ஆகாது. அதே டைம் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியாத ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த மெயில் வந்து டீக்ரிப்ட் ஆகும். ஸோ டீக்ரிப்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மெயிலை வந்து அவங்க கிளியராக படிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் புரியாத ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம அந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன மெசேஜோ நம்ம அதை டைப் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த பட்டன் இருக்குது. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மெயில் சென்ட் ஆகும். இப்போ நம்ம அதை வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணி நம்ம அனுப்பலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆட் ஆன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இல்லாட்டினா உங்கள் குரோம் வெப் ஸ்டோரில் செக்யூர் ஜிமெயில்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நமக்கு வந்து நிறைய ஆட் ஆன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் மெயில் ஃபார் ஜிமெயில் பை ஸ்ட்ரீக்னு ஒரு ஆட் ஆன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.something கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட் டு குரோம் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட் ஆன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி நம்ம மெயிலை ஈஸியாகவே சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஆட் ஆயிரும் நம்ம குரோம் ப்ரௌசரில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த ஆட் ஆன் வந்து ஆட் ஆயிடுச்சு நம்ம ப்ரௌசரில். இப்போ நம்ம வந்து எப்படி இமெயில் வந்து செக்யூராக சென்ட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஆட் ஆயிடுச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போகிறேன், மோர் டூல்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூர் மெயில் ஃபார் ஜிமெயில்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் பக்கத்தில் எந்த ஒரு பட்டனும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு லாக் சிம்பிள் வந்துடும். நம்ம நார்மலாக வந்து கம்போஸ் இது மூலமாக தான் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ டூ அட்ரஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு உங்கள் மெயில் இப்போ நம்ம சென்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே நான் சென்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் நான் கொடுக்குறேன். கீழே வந்து நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் சாம்பிள் இமெயில் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். பை கணேஷ் நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ மெசேஜை நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் என்கிரிப்டட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த மெயில் வந்து டீக்ரிப்ட் ஆகும். இல்லாட்டினா என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் ஃப்ரீயாத ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1234 இப்போதைக்கு நான் வந்து சாம்பிளுக்காக நான் 1234 கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஹிண்ட் ஏதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் அண்ட் சென்ட்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆகும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் சென்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பேஜை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த மெயிலை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து புரியாத ஃபார்மேட்டில் லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ட் மெசேஜ் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து புரிகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நமக்கு வந்து இதே மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மெயில் வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணணும். ஸோ டீக்ரிப்ட் மெசேஜ் வித் பாஸ்வேர்டு இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டீக்ரிப்ட் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாம்பிள் இமெயில் பை கணேஷன் நமக்கு வந்து டீக்ரிப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணும்போது நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு SMS மூலமாக சொன்னீங்கன்னா அதே பாஸ்வேர்டை அவங்க கொடுத்து அந்த மெயிலை நீங்கள் வந்து படிச்சிக்க முடியும். இது மூலமாக நீங்கள் வந்து மெயிலை சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்யூராக சென்ட் பண்ண முடியும். ஸோ வேறு யாரும் எடுத்தும் படிக்க முடியாது. ஸோ அப்படியே படித்தாலும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நண்பர்களே, இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியல் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.